Hello and welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸில் 25 கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 15 மினிட்ஸில் 25 கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தானே அப்படின்னு நிறைய பேர் லேகாக அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருப்பாங்க மேபி. ஸோ இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டைமிங் நிறைய இருந்துச்சு. 1 ஹவரில் நீங்கள் வந்துட்டு 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க. இப்போது 15 மினிட்ஸில் நீங்கள் 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் கிராமர், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்சி, இது வெக்காப்ஸ், இது எல்லாமே நல்லாவே டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கிராமட்டிக்கலி இந்த சென்டென்ஸ் கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் சம்டைம்ஸ் சூஸ் பண்ணுற ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இது வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ரிப்ரேஷனை விட உங்கள் ப்ரிப்ரேஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். உங்கள் ஃபவுண்டேஷனை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் பேசிக்ஸை நல்லா தெளிவாக இருக்கீங்களா, ஃபவுண்டேஷன் கிளியராக இருக்குதா, அண்ட் வெக்காபுலரி நிறைய வெக்காப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, ரூட் வேர்ட் பேஸ் பண்ணி படிச்சிருக்கீங்களா, ஃப்ரேசல் வேர்ப்ஸ், கன்ஃபியூசிங் வேர்ட்ஸில் கிளியராக இருக்கீங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இது எல்லாமே பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டாபிக்ஸும் உங்களுக்கு இருக்குது. நவுன், ப்ரொனவுன், adjective, verb, adverb, preposition, conjunction, articles, tenses, auxiliary verb, narration, subject verb agreement, one word substitution கொஷின்ஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸ்பெல்லிங்ஸ், கொஷின் டேக் வந்து உங்களுக்கு எரர்ஸாகவும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் கேட்கலாம். சரிங்களா? கண்டிஷனல்ஸும் அதே மாதிரி தான். 120 கிராமர் ரூல்ஸ் ரொம்ப டீப்பாக வந்து கேட்பாங்களா அப்படின்னா சிங்குலர், ப்ளூரல், சப்ஜெக்ட் verb agreement கொஷின்ஸ் வச்சு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் மாடல்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட் ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள், இன்வர்ஷன் ரூல், பேரலிசம், சூப்பர்ஃப்ளூவஸ், டிட்டர்மினஸ், காசேட்டிவ் verb, ஹோமோஃபோன்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னும் போது இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி உங்களுக்கு ரூல் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிராமர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எதுலலாம் கிளியராக இருக்கணும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிளியராக இருக்கணும், 12 டென்ஸுமே தெளிவாக இருக்கணும், அண்ட் இந்த இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். சரிங்களா? இந்த 45 கிராமர் ரூல்ஸுமே இது மஸ்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 45 கிராமர் ரூல்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து நியர்லி இப்போ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்க்கு கீழே இருக்கிற ஒரு போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ 45 கிராமர் ரூல்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வெக்காபுலரி பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூட் வேர்ட்ஸ், 100 thematic idioms, 100 phrasal verbs, category wise one word substitution and confusing words. ரூட் வேர்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வெக்காப்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் thematic idioms அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ஸில் இருக்கும். இப்போ வந்து கலர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இடியம்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸ்லேயே வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், பிளாக் கலர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இடியம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிளாக் அப்படின்ற கான்செப்ட்ஸில் வரும்போது அந்த இடியம்ஸ் எல்லாமே இதே கான்செப்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இடியம்ஸ் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 100 phrasal verbs, one word substitution கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், அண்ட் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். ஆர்சி அப்படின்னும் போது உங்களுக்கு 5 மார்க்குக்கு ஆர்சி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது ஆர்சியாகவும் இருக்கலாம், க்ளோஸ் டெஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை பிக்யூஆர்எஸ் பேராஜம்பிளாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் அந்த ஆர்சி, அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றது ஆர்சியாகவும் உங்களுக்கு கேட்கலாம், இல்லை க்ளோஸ் டெஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கு பிக்யூஆர்எஸாகவும் வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ
இது எல்லாமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவுன் ப்ரொனவுன் ஆட்ஜெக்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கூட நான் கொடுத்துருக்கேன். எரர் டிடெக்ஷன் எல்லாமே இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனலில் கோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். யூடியூப் சேனலில் கோர்சஸ்ன்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். 34 வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அண்ட் இந்த 45 கிராமர் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இருக்காது. நம்மளோட பெய்டு கோர்சஸில் தான் இருக்கும். நீங்கள் கோர்ஸ் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக இருக்கும். அண்ட் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. 200+ டெஸ்ட் சீரீஸ் எஸ்எஸ்சிக்கு 200+ டெஸ்ட் சீரீஸும் 100 குவிஸஸும் இருக்குது. இங்கிலீஷ்க்கு 1000 குவிஸஸும் இருக்குது. 1000+ குவிஸஸ், 200+ டெஸ்ட் சீரீஸ் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ கோர்ஸோடு சேர்த்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் 1000 குவிஸஸும் எடுத்துக்கலாம். அண்ட் 200+ டெஸ்ட் சீரீஸும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு எஸ்எஸ்சியில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கான கோர்சஸ் இருக்குது. இந்த 45 கிராமர் ரூல்ஸ் ரொம்ப மஸ்ட். இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு இந்த 45 கிராமர் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 45 கிராமர் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம சேனல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் வந்துட்டு என்னென்ன கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் வந்துட்டு வீடியோவாகவும் இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸாகவும் இருக்கும். நீங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் நோட்ஸே எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டாபிக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கிறது வந்துட்டு ஷியோர். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் வித் த செஷன். அண்ட் இந்த படிக்கிறதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இங்கிலீஷ் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 4 டெஸ்ட்டாவது செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் செக்ஷனல் டெஸ்ட் தான் இனிமேல் நீங்கள் அதிகமாக எடுக்கணும். மார்க் டெஸ்ட்டை விட செக்ஷனல் டெஸ்ட் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த 15 மினிட்ஸில் உங்களால் 25 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றது டெய்லியுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதில் உங்களுக்கு எங்கே லேக் ஆகுது, கிராமரா, பேசேஜா, வெக்காப்ஸா அப்படின்றது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். சரிங்களா? ஸோ டெய்லியுமே செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நாளையிலேருந்து உங்களுக்கு செக்ஷனல் போஸ்ட்டில் கேட்ட பிவைக்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நாளையிலேருந்து நம்ம பிவைக்கு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒரு டாப்பிக்கை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.